கோவில் முக்கியம், அதை விட அதிக முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பது அதை விட முக்கியம். கோவிலை கொண்டாடுற கூட்டம் இல்லாத இடத்துல கோவிலை வச்சிருந்தா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது அதை கொண்டு செலுத்த முடியாது. இது என் கோயில், என் தர்மம், என் வாழ்க்கை முறை என்ற உணர்வில்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடக்கும்? சேலத்தில் ஸ்ரீராமபிரான் ராமச்சந்திர மூர்த்தி அவருடைய உருவப்படத்தை வச்சு அதை என்னெல்லாம் அவமரியாதை பண்ணணுமோ பண்ணி சேலத்தில் ஊர்வலமாக போனாங்க திராவிடர் கழகம். அப்போ கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் தான் இதெல்லாம் அனுமதிக்க முடியும், அனுமதிச்சார். அப்போ சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் அங்கே, அவர் அந்த காலத்து இந்து முன்னணி மாதிரி, இந்து முன்னணி ஆரம்பிக்காத காலங்களில் இந்துக்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு பணி செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்தார். இந்த மாதிரி ராமபிரானுடைய திருவுருவப்படத்தை அவமானப்படுத்தி இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்திட்டாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் படி மத உணர்வை புண்படுத்துறது தண்டனைக்குரிய குற்றம். அப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் நீதியரசர் அந்த வழக்கை கேட்க கூட தயாரா இல்லை. ஏன் தெரியுமா? நீதியரசர் ஒரு எதிர்கேள்வி கேட்டார். ராமபிரானை இழிவுபடுத்தி நடந்த ஊர்வலம் பகலில் நடந்ததா இரவில் நடந்ததா? பகலில் நடந்தது. எங்கேயோ ஒதுக்குப்புறமா ரகசியமாக நடந்ததா, இல்லை எல்லோரும் பார்க்குற பொது வெளியில்? இல்லை, எல்லோரும் பார்க்குற மாதிரி கடை வீதி வழியாகத்தான், மெயின் ரோட்டில் தான், முக்கிய சாலை வழியாகத்தான் நடந்தது. ஒருவேளை அந்த ஊர்வலத்தை நடத்தியவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்திருந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊர்வலத்தை நடத்தினவங்க ஒரு 10-20 பேர் தான் இருக்கும். ஒருவேளை ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவர்கள் 10-20 பேர் இருக்குமோ? இல்லை, ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க 10,000 பேர் பார்த்தாங்க. கடை வீதியிலேருந்தெல்லாம் பார்த்தான், வீடுகள்லேருந்தெல்லாம் பார்த்தான். நீதியரசர் எளிமையாக ஒரு கேள்வி கேட்டார். தன் மத உணர்வு புண்படுத்தப்பட்டது அப்படி நினைக்கிற ஒரு 10,000 பேர் வெறும் 10 பேர் நடக்கிற ஊர்வலத்தை எப்படி அனுமதிச்சிருப்பான்? எப்படி அனுமதிச்சான்? ஏன் அந்த இடத்துல ஒருத்தன் கூட வந்து இது தப்புன்னு சொல்லலை? ஒருத்தன் கூட ஏன் சாலையில் விழுந்து படுத்துக்கிட்டு இந்த ஊர்வலத்தை நான் நடத்த அனுமதிக்க மாட்டேன்னு ஏன் ஒருத்தன் ரோடு மறியல் பண்ணலை? ஒரு எட்டு நீ வச்சு பாடுறா, என்ன ஆகுதுன்னு பாரு, ஏன் ஒருத்தனும் தட்டி கேட்கல? யாருமே எதுவும் கேட்கல. காவல்துறை பாதுகாப்பு கூட இல்லாமல் ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அதனால மத உணர்வு புண்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, நான் ஏற்க மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாருங்க. அவர் செய்தது சரி என்று சொல்லுவேன். நான் தெய்வமாக கும்பிடுற ராமபிரான் என் கண் முன்னால இழிவுபடுத்தப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால் வன்முறையை எடுத்துக்கங்க கையிலன்னு நான் சொல்லவில்லை, ஆயுதம் எடுங்கன்னு சொல்லவில்லை. தட்டி கேளு. நாளைக்கு இப்படி ஊர்வலம் நடத்த போறான், முதல் நாள் காவல் நிலையத்தில் போய் அப்ஜெக்ட் பண்ண, இது நடத்தக்கூடாது, எங்க மத உணர்வு புண்படும்னு சொல்லு. நீதிமன்றத்தில் முன்னாலே வழக்கு போட்டதுக்கு தடை கேளு. அதையும் தாண்டி நடத்தினா 1000 பேர் போய் மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போ. என் கண் முன்னால ஒரு அக்கிரமம் நடந்ததா இல்லையா என்பது அல்ல வரலாறு. என் கண்முன் நடந்த அநீதியை நான் வேடிக்கை பார்க்கவில்லை, தட்டி கேட்டேன்தான் வரலாறு. அப்படி தட்டி கேளுன்னு சொல்றேன். அந்த இடத்துல நீ உன்னுடைய புரொட்டஸ்ட காமி. சின்ன குழந்தை கூட அப்பா அம்மா செய்கிறது பிடிக்கலன்னா ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு நான் வெளியில் விட மாட்டேன், எனக்கு நீ மிட்டாய் வாங்கி தராமல் நான் உன்னை வெளியில் விட மாட்டேன் அப்படின்னு அந்த செருப்பை கூட மாட்ட விடாது அப்பாவை. பண்ணுதா இல்லையா? குழந்தை காலை கட்டிக்குதுல, போக விட மாட்டேன். இல்லை வீட்டிலே படுத்து உருளுதா? அட, குழந்தைக்கு இருக்கிற ஒரு ரோஷம் கூட இந்துக்களுக்கு இல்லையே. சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறான், பல்லளிச்சிட்டு இருக்கோம். இந்துன்னா திருடேன்னு அர்த்தம்ன்றார் ஒருத்தர், ஈன்னு பல்லளிக்கிறோம். திருப்பதி சக்தி வாய்ந்த கடவுள்னா திருப்பதி கோயில் உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு ஒருத்தர் கேட்குறாரு, ஈன்னு பல்லளிக்கிறோம். பல்லளிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, தேர்தல் எப்படா வரும்னு காத்திருக்கோம். முதல் ஆளாக போய் 500 ரூபா வாங்கிட்டு அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டுறோம். முடிஞ்சு போச்சு, காலி, இட்ஸ் கான், போயிந்தி. பிறகு எதுக்கியா அவனை பற்றி கவலைப்படணும்? பிறகு எதுக்கு அவன் தர்மத்தை பற்றி கவலைப்படணும், நம்ம பற்றி கவலைப்படணும், நம்ம கோயில்களை பற்றி அவன் கவலைப்படணும்? 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட போகிற. தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் 50-60 வருஷமாக சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், பணத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான், சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டிருக்கான், தலைவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான். இதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்.
இப்படி கட்சிக்கும் சின்னத்துக்கும் டாஸ்மாகுக்கும் பணத்துக்கும் தலைவனுக்கும் சினிமாக்காரனுக்கும் ஓட்டு போடுற இந்த இந்துக்கள் ஒரே ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போட்டு பாரு, அதுக்கப்புறம் இந்த நிலைமை எப்படி மாறுதுன்னு பாரு. ஏன் போட மாட்டியா நீ? ஒரு தேர்தலில் போடு, இந்துவா ஓட்டு போடு, ஒரு தேர்தலில் போடு. தேர்தல் நேரத்தில் நீங்க இதெல்லாம் தர்மரக்ஷண சமிதி மக்கள்கிட்ட அதை சொல்லணும். அல்டிமேட்லி பாலிடிக்ஸ் இஸ் எவ்ரிதிங்.